சுகபோக வாழ்க்கையில் ஊழியம் செய்தவர் அந்த ஊழியத்தை விட்டுட்டு தேவனால் தேவனுடைய சித்தத்தின்படி அரக்கோணம் பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு இன்றைக்கு அரக்கோணத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். ஒரு விசுவாச ஊழியம். ஆகவே கடந்த மாதத்தில் நினைக்கிறேன் நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். உண்மையாகவே அது ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வாரம் முழுவதும் எனக்கு திங்கட்கிழமையிலேருந்து சென்னை, செவ்வாய், சென்னை இப்படி அங்கே இங்கே சுற்றிக்கினே இருந்ததுனால நான் யோசித்தேன், இந்த வாரம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே யாரை நாம் கூப்பிடலான்னு உடனே ஃபஸ்ட்டு என் உள்ளத்தில் ஆண்டவர் நினைப்பூட்டின அருமையான ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் சாலமன் ராஜா அவர்களை கர்த்தர் நினைப்பூட்டினார். ஆகவே இந்த நாளில் அவர் நம்ம மத்தியில் வந்திருப்பது சந்தோஷமான காரியம். கூப்பிட்ட உடனே ஐயா வரையா, அவருக்கு வேறு இடத்துலையும் கூட அழைப்பு இருந்தது. நான் விசாரிச்சுட்டு ஓகே நான் இந்த வாரம் ஒரு 5 நிமிஷம் போகிறேங்கன்னாரு. அப்புறம் பாஸ்டர் நான் நம்ம திருச்சபைக்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வருகிறேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கிறார். அவங்க மனைவி இன்னொரு திருச்சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போயிருக்கிறாங்க. இப்படி குடும்பமாக ஊழியம் செய்கிற அவங்களுக்காக ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். இப்போதும் கூட கனத்துக்குரிய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற அவர் வரும்பொழுது நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தம் பத்தலை. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமும் அல்லேலூயா சொல்கிறீங்களோ, அவங்களுடைய இருதயத்தில் என்னெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களோ, விண்ணப்பங்களை வச்சுருக்கிறீங்களோ, ஜெப குறிப்புங்க வச்சுருக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி உங்கள் கையில் கொடுக்கிறார். அதை என் கண்கள் காணும் என்று சொல்லி விசுவாசிக்கு மாத்திர கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு விஷயம், கண்களை மூடி, ஆண்டவரே என் இருதயம் திறக்கப்பட வேண்டும், என் சிந்தனைகள் உமக்கு முன்பதாக செம்மையாய் காணப்பட வேண்டும். கேட்கிற இந்த வார்த்தைகள் எனக்கு தான் அப்பா, சொல்ல போகிற வார்த்தைகள் எனக்கு தான் ஆண்டவரே. என் இருதயம் திறந்து இருக்கிறது. அந்த பரிசுத்தமுள்ள வார்த்தையை உட்கொள்ள வந்திருக்கிறேன் சுவாமி. ஒரு தாகத்தோடு கூட வந்திருக்கிறேன், ஒரு ஆத்மா பாரத்தோடு கூட வந்திருக்கிறேன். என் வியாகுலம் நீங்கும்படியாய் வந்திருக்கிறேன் அப்ப, என்னுடைய எரிச்சல் நீங்கும்படியாய் வந்திருக்கிறேன், என்னுடைய புலம்பல் நீங்கும்படியாய் வந்திருக்கிறேன், என் துக்கம் மாறும்படியாய் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். நான் யாக்கோபை போல ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டு போக மாட்டேன், நான் உம்மை விட்டு விட மாட்டேன். என் இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயங்களும் கர்த்தர் திறக்கும்படியாய், திறந்து முடிய வார்த்தை என்ற மன்னாவை உட்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் அனைத்தும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே இப்பேற்பட்டதான வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கும் மற்றும் சபை ஊழியராக இருக்கிற அருமையான போதகர் ஐயாவுக்கும், சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசு யாருங்க? சூப்பர், கையை தட்டலாம். சே, அப்போ நான் நினைக்கிறேன் உண்மையாகவே சொல்லப்பட்ட செய்தியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அசை போட்டுக்கினே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் சொன்ன உடனே இயேசு யார்? பேசுகிற தெய்வம். அவர் பேசாத கல்லும் மண்ணும் அல்ல. அவர் என்றென்றைக்கும் இமை பொழுதும் நொடி பொழுதும் என் கூட நான் பேசும்போதெல்லாம் எனக்கு பதில் கொடுத்து நான் கேட்கறதெல்லாம் எனக்கு செய்து கொடுக்கிற அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை தான் நான் ஆராதிக்கிறேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்கிட்ட பேசுறபடியால நான் சோர்ந்து போக மாட்டேன். என் பலவீனத்துல அவருடைய வார்த்தை புதிய பலனை எனக்குள்ள கொடுக்கணும் சொல்றத மாத்திர கையை தட்டி சந்தோஷமா நான் பேசுகிற தெய்வத்தை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா.
எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாவீது இப்படி சொல்றாரு, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம், ஆண்டவரே உங்க கிருபை தாங்குதுப்பா, எனக்கு பயம் இல்லைன்றாரு. ஆனா நீங்களும் நானும் சொல்றோம், என் கால் சறுக்குது, என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை, என்னை தூக்கி நிறுத்த யாரும் இல்லை. அதனால தான் வேதத்துல வாசிக்கிறோம், சத்ருவே நான் விழுந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படாதடா, நான் விழுந்தாலும் தூக்கி எடுக்க எங்க அப்பா இருக்கிறாரு. நான் இருளில இருந்தா எங்க அப்பா எனக்கு வெளிச்சமா இருப்பாரு. இப்ப எல்லாம் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையாம். எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையாம். மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீராதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீராதாரமே. ஆதாரமே ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே. அல்லேலூயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருப்பவர் நம்முடைய கால்கள் சறுக்கிட ஒரு நாளும் விட மாட்டார். அல்லேலூயா. எடுத்தவர்கள் ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு பக்கம் 228 இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 வசனத்துல தான் உங்களுக்கு செய்தி. இந்த 3 வசனத்தில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் மைய பகுதியாக வைத்து உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிறேன். கட்டாயம் உங்கள் சுமைகளை அது நீக்கும், உங்கள் பாரத்தை அது நீக்கும், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், உங்களை புத்தி உள்ள ஸ்திரியாக புத்தி உள்ள மகனாக மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஒரே ஒரு வசனம் மாத்திரம் 15வது வசனத்தில், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப யார் ஆவிக்குரியவன்? அம்மா சத்தம் கேட்கலம்மா? கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்களா? வேற? நீங்க எப்போ வந்தாலும் கேள்வி கேட்கணும், எங்களுக்கு தெரியும் ஐயா. அபிஷேகம் பண்ண கையை தட்டலாமே. அபிஷேகம் செய்யப்பட்டு ஆவில நிறைந்தவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றீங்களா இல்லையா? அப்ப ஏன் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொன்னா தப்பா போயிடும் ஐயா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆவிக்குரியவர்களை மாத்திரம்தான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க முடியும்.
மற்ற ஒருவனாலும் அதை நிதானிக்க முடியாது. நீ அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக இருந்தால் மாத்திரம்தான், ஆவியானவர் துணை உன்னோடு கூட இருந்தால் மாத்திரம்தான், நீ குடும்பத்தில் இருக்கட்டும், இல்லை வேலை ஸ்தலத்தில் இருக்கட்டும், இல்லை சபையில் இருக்கட்டும், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஆராய்ந்து நிதானித்து செய்வேன். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிட மாட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆவியில நிரப்பப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரம்தான் எந்த ஒரு காரியத்தையும் முதல்ல ஆராய்ந்து நிதானிக்க முடியும். அந்த நிதானிக்கக்கூடிய கிருபையை அவர்களுக்கு தான் கொடுப்பாரு. நீ ஆவியில நிரப்பப்படாவிட்டால், பரிசுத்தாவின் வல்லமை பெறாவிட்டால், உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட முடியாது. அப்புறம் சொல்லுங்க, ஐயோ அவசரப்பட்டுட்டோம் போல, தெரியாம தெரிஞ்சுதான் செஞ்சிருப்போம், தெரியாம செஞ்சிட்டோம் போல, இப்படி பின்னாடி வருத்தப்படுறதை காட்டிலும் ஆவியானுடைய ஆலோசனையின்படியும் ஆவியான துணையோடு கூட நடக்கும் போதுதான் அந்த ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி தான் நம்ம நடக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம யாருன்னு நிதானிக்கணும்ல. எல்லாம் ஆவிக்குரியவர்கள் தான், பரிசுத்த ஆவியில நிரம்புறவங்க தான், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்கிறவங்க தான். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுக்குற நீங்க முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏன்னா உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஐயாவுக்கும் தெரியாது. உன்னை பற்றி உனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கா தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, தபார் எனக்குள்ள இன்னொன்று இருக்குது, அவனை மாத்திரம் சீண்டி விட்டுறாத, அப்புறம் என்ன பண்ண மாட்டேன், தாங்க மாட்டேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது தான், உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரியவர்களாக இருந்தா முதல்ல நீங்க யார் என்பதை நீங்களே தெரிஞ்சுக்கணும். நீங்க யார் என்பதை நீங்களே அறிஞ்சிக்கணும். நீங்கள் யார் என்பதை நீங்களே புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சாதான், என்னுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சாதான் என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது. அப்போ முதல்ல நான் யார், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார், அபிஷேகம் செய்யப்பட்டவருக்குள்ள நான் யார், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நான் யார், நான் யார் என்பதை அறியாவிட்டால் நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. ஆனால் நான் யார் என்பதை பரிசுத்த ஆவியினர் துணையோடு கூட அறிந்திருப்பேனால் நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் வந்து நின்னாலே எல்லாமே நடக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுங்க மாத்திரம் கரங்களை தட்டி அல்லேலூயா. நான் கிருஷ்ணகிரி பகுதியில் ஊழியம் செய்து கொண்ட நாட்களில் ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருந்தது. ஒரு 5 வருஷமா அந்த செத்து போன ஆவி வந்து ஹேண்டிகேப், அதனால் அந்த அம்மாவும் ஹேண்டிகேப் மாதிரி தான் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை வருஷமா? 5 வருஷமா. அப்போது அந்த ஊரில் முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு. அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா அனுமன் தீர்த்தம். எங்கே பார்த்தாலும் கோயில், சுற்றி கோயில், ஊர் ஃபுல்லாக குரங்கு. ஏன்னா பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்கிற குரங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். வீட்டை எப்பவுமே சாத்தி தான் வைக்கணும். கத்தி மேலே நிற்கிற ஒரு சூழ்நிலை. கிறிஸ்தவங்களாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே ஜாதி வெறி வேற. கிறிஸ்தவங்கன்னா தண்ணி கையில் தான் ஊற்றுவாங்க, டம்ளரில் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவங்கன்னா தாழ்ந்த ஜாதி அப்படின்ற ஒரு எண்ணம், மற்றவங்கெல்லாம் உயர்ந்த ஜாதின்னு நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல இயேசுனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, அப்போ எங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. எங்களை சென்னையிலேருந்து அந்த ஊர் பேரே தெரியாது, அந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த ஊருக்கு கொண்டு போய் அங்கே சர்ச்சையே கிடையாது. முதல்ல ஒரு சின்ன ஒரு வீட்டை வாடகை எடுத்து, ஒரு 10க்கு 10 ரூம் வாடகை எடுத்து, இந்தமாதிரி சின்ன பிள்ளைங்களை எப்படா கூப்பிடுறது, கூப்பிட்டா வரமாட்டாங்க, சரி வாங்க இலவசமாக டியூஷன் நடத்துகிறோம் அப்படின்னும் போது ஒரு 20 பசங்க, அந்த பசங்களுக்கு பென்சில் கொடுக்குறது, பேனா கொடுக்குறது, அப்படி வசனத்தையும் சொல்லி கொடுக்குறது. இப்படி சொல்லி கொடுத்ததுனால இப்போ ஒரு வீட்டில் பிரச்சனை, அந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குது. இப்போ வந்து சொல்கிறான், அங்கிள் எங்கள் பாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குது, நீங்கள் வந்தால் ஓட்டுவீங்களா, நீங்கள் வந்து ஓட்டுவீங்களா? ஏண்டா? இல்லை எங்கள் ஊரில் யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, எல்லாம் பூசாரி தேடி தான் போவாங்க. நீங்கள் வந்துக்கிறீங்க புதுசாக, வசனமெல்லாம் சொல்லித்தரீங்க, நீங்கள் பேய் ஓட்டுவீங்களா? அப்படியா, சரிடா, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு டியூஷனுக்கு வருவில்ல, நீ டியூஷனுக்கு வந்துரு, உன்னை நான் டியூஷனில் விட்டுட்டு நான் போகிறேன்டா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அவனை என்ன பண்ணிட்டான், டியூஷனுக்கு வந்துட்டான். இப்போ நான் எங்கே போனோம், அவங்க வீட்டுக்கு போனோம். நானே சொன்னேன் ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த சர்ச்சாண்ட வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வரேன்னு சொன்னாலும் சொன்னீங்க, மத்தியானத்துலேருந்து எங்கள் மாமியாரை காணோம்.
அந்த மாதிரி சொல்லுவோம், ஐயா மத்தியானத்துலேருந்தே எங்கள் மாமியாரை காணோம், எங்கே போனாங்கன்னே தெரில ஐயா, தேடிக்கின்னு இருக்கிறோம், தேடுன்னா கண்டுபிடிச்சி சொல்கிறோம், அதுக்கப்புறம் அங்கே கூட்டு வரையில நீங்கள் வீட்டுக்கு வாங்க. என்னடா இது? சரி நான் சொல்கிறேன், சரி நான் வீட்டுக்கு வரமான்ட்டு ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ இது என்ன பண்ணிச்சுன்னா, அந்த ஊரில் எல்லாம் பெரிய பெரிய சிலை இருக்கும், இந்த சர்ச்சு கூட சிலை ஆகிட்டா இருக்கும், அதுதான் ஊருடைய எல்லை தெய்வம் அப்படின்வாங்க. இது என்ன பண்ணிச்சு, அங்கே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. உங்களுக்கு புரியுற மாதிரி கதையாக சொல்கிறேன், என்னடா அந்த ஐயா ஒளிஞ்சிக்கிச்சு இந்துக்குச்சு அப்படின்றாரு, தப்பு நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இது சிந்திக்கிறதுக்காக இல்லை, சிரிக்கிறதுக்காக இல்லை, சிந்திக்கிறதுக்காக. அல்லேலூயா. இப்போ அங்கே போயிட்டு ஒளிஞ்சிட்டாங்களா. இப்போ 6 மணி ஆச்சே, அந்த ஐயா 5 மணி தானே வரேன்னாரு. அவர் என்ன பண்ணிட்டுருப்பாரு, போயிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே வெளியே வந்தோடனே இவங்க தேடி சுற்றி சுற்றி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. நானும் சரி காணுமேன்ட்டு அவங்க வீட்டுக்கு நேராக போயிட்டேன். போனால் இந்த மாதிரி தான் வீடு, வீட்டுக்கு பக்கத்தில் ரோடு. ஐயா வந்துக்கிறாரு, எதுக்கு? பேய் ஓட்டுறதுக்கு அப்படின்னு உடனே ஒரு கூட்ட ஜனம் அப்படியே அந்த காம்பவுண்ட் சவுறு அவங்க வீட்டு மேலே இருக்குது, எல்லாரும் அப்படி வச்சுன்னு பார்த்துன்னுக்குறாங்க. லைனாக நீட்டாக வேடிக்கை. கிராமத்தில் அப்படி தான் ஒன்றுன்னா எல்லாரும் கூட்டிடுவாங்க. இப்போ எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. நான் போயிட்டு கயிறு கட்டில் போட்டு தாங்க போய் உட்காந்துக்கினேன். கம்முன்னு உட்காந்தாங்க. கருப்பு காப்பி தான், பால் காப்பியெல்லாம் அங்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சரி டீ போடுறேன் ஐயா, போடுமா. இப்போ தேடி பிடிச்சி கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க. சரி நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அப்போ நான் ஜெபம், ஆண்டவரே இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் என்னை இந்த இடத்துக்கு எதுக்கு அழைத்து வந்ததிலும் அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு இல்லை, அதை இப்போ நீங்கள் நிறைவேற்றினா தான். இல்லைன்னா இங்கே பாரு ஊர் ஜனமே வேடிக்கை பார்க்குது. 10ல் 11 நான் ஆகிடுவேன். இன்னும் புரியுற மாதிரி சொன்னால் நான் வெறும் டப்பாவாக ஆகிடுவேன். அவ்வளோதான். என்ன இதுக்கப்புறம் சர்ச்செல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம பூசாரி ஒன்று தாண்டா, அங்கே போனால் மந்திரிச்சு அவன் எலுமிச்சை கொடுத்து சரியாக போயிடும் அப்படி தான் நினைப்பான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் ஜெபம் கூட பண்ண மாட்டேன். ஆனால் வந்த உடனே நான் யார் என்பது அது சொல்லணும், நான் யார் என்பது அது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும் அதுவாக போயிடணும். நான்லாம் சொல்லவே கூடாது. இதுதான் நான் ஜெபம் பண்ணி உட்காந்துன்னு கயிறு கட்டில் உட்காந்து டீ குடிச்சு நிற்கிறேன். நேராக கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு ஐயா மத்தியானத்துலேருந்து தேடி தேடி இப்போ தான் ஐயா பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து உட்காந்தாங்க. உட்கார வச்சு சரி நீ யாருமா? நான் பிரேம்குமார். ஆட நான் உன்னை கேட்கலாமா, உன் பேரை சொல்லு அப்படின்னு. என் பேர் தான் பிரேம்குமார் இருந்துச்சு. நீ சொல்கிறது ஆம்பளை பேருமா, நீ இருக்கிறது பொம்பளை, உன் பேரை சொல்லு. உண்மையாகவே என் பேர் பிரேம்குமார் தான் அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை சொல்லிச்சு. நான் ஹேண்டிகேப்பு, நான் இறந்ததுனால இந்த அம்மாக்குள்ளே தான் இருக்கிறேன், 5 வருஷமாக இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்கேருந்து வந்தன்னு எனக்கு தெரியும், நீர் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது தெரியும் என்பதை பிசாசு தெரிந்து கொள்ளனா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அதை வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா இந்த வயசான அம்மாக்குள்ளே பூந்துக்குன்னு, டே பிரேம்குமார், இந்த வயசான அம்மாக்குள்ளே பூந்துக்குன்னு 5 வருஷமாக பாடுபடுத்த தொப்பறாங்க மருமாவை எப்படி இருக்குது, நல்லா இருக்குதுடா, அத்தை பிடிச்சிக்கடா, அத்தை பிடிச்சிக்கினேன்னா அத்தை ஓட்டும் போது 4 பேர் ரட்சிக்கப்படுவாங்கடா. உண்மையாகவே நான் இப்படியே தான் சொன்னேன். நான் உண்மையாக பலிபடுத்த சொல்கிறேன், நான் பொய் சொல்ல. நான் சொன்னேன், டே இந்த அம்மா வயசானவங்கடா 5 வருஷம் போதும் விட்டுடுறான், இந்த பார் அவங்க மருமாவை இருக்குது, அத்தை பிடிச்சிக்கோ, இந்த பார் அவங்க புள்ள இருக்கிறான், அவனை பிடிச்சிக்கோ, அவனை பிடிச்சிக்கினேன்னா நல்லா இருப்படா, இந்த அம்மா பிடிச்சினா நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. அது சொல்லுது, என்னால் இதுக்கு இருப்போம் இந்த ஊர்லேயே இருக்க முடியாது, நான் போகிறேன், என்னை போக வேண்டிய இடத்துக்கு என்னை அனுப்பிச்சி விட்ருங்க. பிசாசுக்கு தெரியணும் நீ யார் என்பதை, வியாதிக்கு தெரியணும் நீ யார் என்பதை, பலவீனத்துக்கு தெரியணும் நீ யார் என்பதை. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க யார் என்பதை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை, 2 சம்பவத்தை உங்களுக்கு மேற்கொள்ள காட்ட விரும்புகிறேன். ஒன்று பழைய ஏற்பாட்டிலிருந்தும், ஒன்று புதிய ஏற்பாட்டிலிருந்தும். நீங்கள்லாம் சொல்லுவீங்க அதெல்லாம் பழைய ஏற்பாடையா, அதெல்லாம் அப்போ, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லுவீங்கல்ல, அதெல்லாம் வேதத்தில் அன்னைக்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல நம்ம யார் என்பதை நிதானிக்க வேண்டும். முதல் குறிப்பு, நாம் யார் என்பதை நிதானிக்க வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26லிருந்து 37 வரைக்கும் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம், பழைய ஏற்பாடு, பக்கம் 362. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள்,
அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். போதுமா? அல்லேலூயா. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். அதனால நீங்க வச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கதையா சொல்லிடுவேன். சரிங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுவேன். சரிங்களா? இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது? பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் தேவனை நிந்திக்கிறார்கள். அதாவது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வத்தை அன்றைக்கு நிந்தித்தார்கள். எத்தனை நாள் நிந்தித்தாங்க? 40 நாள் அளவும் நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான், கேவலப்படுத்துகிறான். 40 நாள் அளவும் தூஷணமான வார்த்தைகளை சொல்லி கடினப்படுத்துகிறான். இப்போ சவுலால என்ன பண்ண முடியல? போருக்கு போக முடியல. ஏன்னா சவுலுக்கு தெரியும் நான் யார் என்பது. சவுல் யார்? இஸ்ரவேலிலே முதல் ராஜா. சவுல் யார்? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், சாமுவேலில் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன். அவன்தான் மிகவும் சௌந்தரியம் உள்ளவன், அழகானவன். எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க. அப்போ மிகவும் உயரமான ஒரு மனுஷன். இப்பேற்பட்டதான சவுல் இப்போ சண்டைக்கு போகிறதுக்கு தாமதமாகி கம்முன்னு நிற்கிறான். எத்தனை நாள்? 40 நாள். சவுலோடு கூட ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியாது. சவுல் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி, ஒரு யுத்த வீரன். ஏன் அப்படின்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்த போதெல்லாம், தேவ ஆவியோடைய ஆலோசனைப்படி அவன் நடந்த போதெல்லாம் அவன் வாழ்க்கையில் ஜெயம் கிடைத்தது. அல்லேலூயா. ஆனா என்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனை மறுதலித்தானோ அன்றைக்கே அவனுடைய ராஜ்யபாரியம் பறி போனது. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஒரு 3 பேருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? சாமுவேலுக்கு தெரியும், தேவனுக்கு, சவுலுக்கு. இவங்க 3 பேர் தவிர என்ன தெரியாது? யாருக்கும் தெரியாது. ஆனா ஒவ்வொரு முறைக்கும் போர் போகும்போதும் சவுல் தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று அவன் போன இடமெல்லாம் ஜெயம். ஆனா இங்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிற இந்த துஷ்ட மனிதனை அழிப்பதற்கு அவனால போக முடியல. ஏன் முடியல அப்படின்னா அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இல்லை. அவன் யார் என்பதை அவன் நிதானித்து அறிந்து கொண்டான். எப்பா, இதுக்கு முன்னாடி நான் போனேன், என்னால ஜெயம் பெற்று முடிஞ்சது. இப்ப நான் போனா என்ன ஆயிடுவேன்? செத்து போயிடுவேன். தோற்று போக மாட்டான், செத்து போயிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. அப்படி முடிஞ்சிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் அப்படின்னா சாதாரணமா கழுதியை தேடி கொண்டு போனவன் தான் அந்த சவுல். பெரிய ராஜபாரிய குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்ல. கழுதியை தேடி கொண்டு போனவனுக்கு அடிச்சது லாட்டரி சீட்டு. அப்படிதான் சொல்லணும். அப்படித்தானயா? கழுதியை தேடி கொண்டு போனதுக்கு ஜாக்பாட். என்ன, நீ தாண்டா ராஜா. எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் பார்த்து நீதமா இந்த ஊருக்கு தலைவர் அப்படின்ட்டா, அவர் தான் ஒரு வெள்ளையும் ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும், அதுக்கப்புறம் தனியாக அவருக்கு ஒரு சேர் போடணும். இல்லைன்னா ஒரு தலைவர் வேற மதிக்கிறாங்களா? சர்ச்சில் ஒரு தலைவரை கேட்டு எதனா செய்கிறாங்களா? எல்லாம் அவங்க இஷ்டமாக செய்கிறாங்க. உண்மைதானம்மா, பொய் சொல்லல. இதெல்லாம் உலகத்தில் நடக்குதுல்ல. எந்த இடத்துலையும் முதன்மையான இடத்த கேட்பாங்க. அப்படி கழுதியை தேடிக்கொண்டு போனவனுக்கு ஒரு ஜாக்பாட் வந்ததுனால அவனால் அந்த பதவி என்ன பண்ண முடியல? விட முடியல. ஆசை விட முடியல. இப்போ தேவனாகிய கர்த்தருடைய ஆலோசனையின்படி சாமுவேல் கிட்ட சொல்றாரு, டே நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே வழி நடத்தி கொண்டு வந்தோம்ல, கொண்டு வந்தப்போ நமக்கு வழி விடாமல் ஒருத்தன் மறைச்சான்ல, ஒரு கூட்ட ஜனம் மறிச்சதில்ல, அவனை என்ன பண்ண? கொன்னுடு. ஒருத்தனையும் விட்டு வைக்காத. ஆமாவா இல்லையா?
ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை தூக்கினா போதும். 4 5 ஆஹா, அப்போ எனக்கு சந்தேகம் ஐயா. நான் தூக்க மாட்டேன், நீ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன்னா நான் பாதி தூக்கிட்டு நானும் தூக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எனக்கு தெரியுமா நீ தூக்கிட்ட அதையே சொன்னாரா, நீ பார்த்தியா? இப்படியெல்லாம் சந்தேகம் நமக்குள்ளே வருது இல்லை? சரி, எடுத்துங்க வாசிக்கலாம். வசனத்தின்படி சொன்னால் தான் புரியும். அப்படி தானேங்க ஐயா? சரி, அதே 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்றது என்னன்னா, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை, அமலேக்கையர் அவர்களுக்கு வழிமறித்த செய்ததை மனதிலே வைத்திருக்கிறேன். போதுமா புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, யார் என்ன வேணாலும் செஞ்சு, யார் வேணாலும் மறந்து போகலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் மறந்து போக மாட்டார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஐயா, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை தலைமுறை ஆனாலும் உனக்கு விரோதமாக எழும்பின, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட, உனக்கு விரோதமாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்கில் வச்சிருக்கிறார். அதை மறக்கவே மாட்டார். அதற்கேற்ற பலனை நிச்சயம் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, எப்பா என் ஜனங்க வந்தாங்க, அவங்க என்ன பண்ணல, வழி விடாம மறைத்ததுனால 40 நாள்ல கடந்து போக வேண்டிய கானானுக்கு எத்தனை நாள்ல போனாங்க? 40 வருஷம். எவ்வளவு பாடு இல்லை? விட மாட்டாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக வாதாடுகிறவர், நமக்காக வக்காலத்து வாங்குறவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, டேய் ஒருத்தனை விடாத, எல்லாரும் போட்டு தள்ளு. ஒரு பெரிய அசைன்மெண்டே கொடுக்குறாரு. ஆனா சவுல் என்ன பண்ணிட்டா, யாரும் என்ன பண்ணல, கொஞ்சம் பேரை போட்டு தள்ளிட்டு கொஞ்சம் பேரை பிடிச்சிக்கினா, ஆடு மாடுகளை பிடிச்சிக்கினா, ராஜாவை பிடிச்சிக்கினா. ஒரு ராஜா சொல்லி போகும்போது, ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், என்னை மட்டும் அப்படியே மறைவாக வச்சுக்கடா, சொல்கிறாதரா, கொஞ்சம் காப்பாற்றி விட்றா, நீங்கள் அப்படி தானே இருக்குதே, எதனா கொடுக்குறேன்டா, என்னை மட்டும் வச்சுக்க, நான் உனக்கு எல்லா விதத்திலும் நல்லது செய்வேன், நீ எப்போ கேட்டாலும் உனக்கு காசு கொடுப்பேன். பணம் ஆசை பாருங்களேன், எப்படியெல்லாம் ஆசையை தூண்டுது மனுஷனை. இப்படி தூண்டினபடியால் இப்போ சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, எப்பா சொன்ன அசைன்மெண்ட்டை என்ன பண்ணல, சவுல் செய்யல. கோபத்தில் சொல்றாரு. இப்போ சவுல் ஏந்து போறாரு. போன உடனே அவர் வரதை பார்த்து ஓடி போய் சொல்றான், உம்முடைய தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு பலிபீடத்தை என்ன பண்ணிட்டேன், கட்டிட்டேன். இது வரைக்கும் ஏன் தேவன் சொன்னான், இப்போ சொல்றான் உம்முடைய தேவன்ன்றான். இது வரைக்கும் ஏன் தேவன் ஏன் கூட இருக்கிறாரு, நான் செய்கிற காரியத்தில் எனக்கு வாய்க்க செய்கிறாருன்னு சொன்னவன் இப்போ சொல்கிறான், உம்முடைய தேவனுக்கு பலிபீடத்தை கட்டிட்டேன், அந்த பலி செலுத்துவதற்காகத்தான் ஆடு மாடுங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். கர்த்தர் கேட்டாரா? கேட்கவே இல்லை. கேட்காத ஒன்று சொல்லிட்டு இப்போ சொல்கிறான், நான் அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஜனங்களை பேச்ச கேட்டேன். அதனால் சொல்கிறாரு, பலியிடுவதை பார்க்கலாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே உத்தமம். பலியிடுவது, நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலி சொல்றதை பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தாங்க உத்தமம். நீ 1000 ஸ்தோத்திர பலி சொன்னாலும் சரி, 1000 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, எல்லாமே 0வா மாறிடும். ஆனா கீழ்ப்படிதல் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை அதை ராஜாவாய் மாற்றி நிற்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுலை ராஜாவாய் மாற்றினதுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு சொல்றாரு, நீ ராஜாவே கிடையாதுடா, ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளி விடுறேன்னு சொல்லி ஒரு இரவு வேளையில அவன் ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளி விட்டார். எவ்வளவோ புலம்புறான், அழுறான். முடிஞ்சுதான். இதுக்கப்புறம் நீ ராஜாவா இருக்க முடியாது. அது யாருக்கு தெரியுது? சவுலுக்கு தெரியுது. கடவுள் என் கூட்ட இல்லை, நான் இப்ப என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவேன், தோற்று போவேன், செத்து போவேன், என்னால ஜெயிக்க முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மானத்தை காப்பாற்ற முடியாது என்பதை நிதானித்து அறிகிறவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அவனுடைய ஜென்ம சுபாவம் கூட சொல்லலாம். முதல்ல நீங்க யார் என்பதை அறிந்து கொள்ளணும்னா உங்க ஜென்ம சுபாவம் மாறணும், உங்க ஜென்ம பழக்க வழக்கங்கள் மாறணும். பழக்க வழக்கங்கள் மாறாத பட்சத்தில் ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நீங்கள் என்னதான் ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபித்தாலும் உன் ஜென்ம சுபாவம் மாறாவிட்டால் கர்த்தர் உன்னை தள்ளி விட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே
சிறு பையனா இருக்கிற தாவீது யுத்த களத்துக்கு வருகிறான். யுத்த களத்தில் வந்து கேள்விப்படுறான், என்ன இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், தூஷிக்கிறார்கள். இப்போ சொல்றான், நான் போறேன் சண்டைக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ராஜாவுடைய இருதயம் திருப்பப்படுகிறது, ராஜாவுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. இப்ப தெரியுது ராஜாவுக்கு ஏன் என்னால முடியல அப்படின்னா ஆவியானவர் என் கூட இல்லை என்பதை அறிந்து, ஓ எனக்கு அப்புறம் இவனைத்தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரா, எனக்கு அப்புறம் இவன் தான் வழி நடத்த போகிறானா, எனக்கு என்கிட்ட இருந்த அந்த அனாயிட்டிங் இவங்கிட்ட தான் கொடுக்கப்பட்டதா என்பதை இப்ப அறிந்து கொண்டு சொல்றான், எப்பா நீ போ. நம்மள இருந்தா அப்படி அனுப்புவோமா? நிச்சயமா அனுப்ப மாட்டோம். டேய் சின்ன பையன் போடா அந்த பக்கம், வந்துட்டான், இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிங்குது, இப்போ வந்துட்டு நான் போகிறேன்ற சண்டைக்கு போடா அப்படின்னு செவுலில் 2 வச்சு என்ன பண்ணியிருப்போம், ஓரமாக தொடுத்திருப்போம். ஆனால் சவுலுக்கு மாத்திரமே தெரிந்தது நான் யார் என்பது. சவுலுக்கு தெரிஞ்சதுனால சவுளுடைய இருதயம் திறப்பப்பட்டதுனால சொல்கிறான், எப்பா நீ போ, இவனுக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுங்க, கொடுத்து அனுப்புங்க. ஆனால் அவனும் அதெல்லாம் அவனுக்கு செட் ஆகல. ஏன்னா அதெல்லாம் சுயமாய் கொடுக்கப்படுகிற உடைமைகள். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு அவனோடு கூட எப்பவும் இருக்கிறதுனால தான் சொல்கிறான், ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போனது, ஆனால் நானும் அதை பின்தொடர்ந்து சென்று அந்த ஆட்டை அந்த கரடியின் வாய்க்கும் சிங்கங்கள் வாய்க்கும் தப்பி வித்து அவைகளை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போட்ட அந்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறபடியால இந்த விருத்த சேதனம் இல்லாத இவனை ஒரு நாய அடிக்கிறது போல அடிப்பேன். அப்பேற்பட்டதான கிருபைய, அப்பேற்பட்டதான மகிமையுள்ள ஆவியானவர் ஏன் கூட இருக்கிறார் என்று சொன்னானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஜெயிச்சானா இல்லையா? ஏன்னா அவன் யார் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருந்தது, அவனுக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க முடியும், மற்ற எவனாலும் நிதானிக்கப்பட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய ஜென்ம சுபாவம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. அவனுடைய ஜென்ம சுபாவம் தேவனுடைய உறவை இழக்க செய்தது. அவனுடைய ஜென்ம சுபாவம் ராஜபாரியமே பறி போனது, பரிதாபமான நிலை. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஜென்ம சுபாவத்தில் இருப்பீர்களானால் உங்கள் ஜென்ம சுபாவத்தை நீங்கள் மாற்றிக்கணும். ஜென்ம சுபாவம்னா என்னம்மா? அம்மா ஐயாமாருங்க சொல்லாம எல்லாம் அம்மாமாருங்க தான் சொல்றாங்க. ஐயாமாருங்க சொல்லுங்க, ஜென்ம சுபாவம்னா என்ன? ஐயா பழையக்காரன். இந்த பழையக்காரன் என்ன ஐயா? நிறைய பேர் டிவி பார்க்குற பழக்கம் இருக்கும், கிரிக்கெட் பைத்தியமாகவே இருப்பாங்க. அதை பார்க்கலாம் தூக்கமே வராது, ராத்திரி 2 மணி நேரம் தூங்குவாங்க. ஆனால் ஆல் நைட் பிரேக் சொன்னாங்க, ஐயா 10 மணிக்கெல்லாம் முடியும் ஐயா, என்ன ஐயா 12 மணி வரை நடத்தினுங்கிற, எப்பயா வீட்டுக்கு போய் தூங்கிட்டு காலைல வேலைக்கு போனோம் ஐயா சொல்கிற ஆட்கள் உண்டு. இதெல்லாம் நாங்கள் கண்கூட காதார கேட்டு இருக்கிறோம். சீக்கிரமாக முடிச்சுரு ஐயா, நைட் காலையில் வேலைக்கு போனோம், ஆனால் நைட்டு 2 மணி கூட கேட்டு பார்ப்போம். இது ஜென்ம சுபாவம் மாறவே மாறாது. நிறைய பேர் வெத்தலை பாக்கு போடுவாங்க, அது ஃபங்க்ஷன் போனால் எப்போனா போடுவோம் ஐயா, அது ஜென்ம சுபாவம். நீ ஆண்டர்கிட்ட வந்துட்டும் நீ மாற்றிக்கல, உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கலன்னா நீ இன்னும் மாறலன்னு அர்த்தம். நிறைய அம்மாமாருங்க பொடி போடுவாங்க, இல்லவே சத்தியம் பண்ணுவாங்க, அது எப்பயாச்சும் இந்த பல்லு வலிக்கையா, அதனால சும்மா அப்படி பல்லு வலிக்கையா, அதனால இங்கே அது ஜென்ம சுபாவம். நிறைய பிள்ளைங்க திருடுவாங்க, அது ஜென்ம சுபாவம் மாறவே மாறாது, எத்தனை வயசானாலும் மாறாது. நிறைய பேர் சிகரெட் பிடிச்சிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க, அது சும்மாயா, அது ஒரு டைம், அது ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால சும்மா லைட்டாக எப்பயும் ஆச்சு ஐயா, உன் ஜென்ம சுபாவம் ஒன்றும் மாறலன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை குறை சொல்ல, எத்தனையோ பாஸ்டர் மாருங்க இன்னைக்கு ஜென்ம சுபாவத்துட்டு மாறாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நான் கண்ணால் பார்த்து இருக்கிறேன், நேரடியாக கேட்டு இருக்கிறேன். சிகரெட்டு பிடிக்கிறேன், நீ பாஸ்டர் ஆச்சா, என்ன விட முடியல ஐயா, காலையில் ஒன்று ராத்திரிக்கு ஒன்று. அவர் சொல்கிறது எப்படி ஐயா, காலையில் 5 மணிக்கு டீ கடையில் யாரும் இருக்க மாட்டாங்களா, அப்போ போயிட்டு ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுவோம் ஐயா, நைட்டு கடை மூடுறப்ப போவேன். அவர் எனக்காக ஒரு சிகரெட் வச்சுருப்பார் அந்த டீ கடைக்காரரு. அவர் சொல்கிறார், எப்பா நீ பாஸ்டர்ப்பா, விட முடியல ஐயா. சாட்சி இல்லாத வாழ்க்கை, ஜென்ம சுபாவம் மாறல. ஜென்ம சுபாவம் மாறாத பட்சத்தில் ஆவியானவனுக்கு இடைப்பட மாட்டாரு, துணை நிற்க மாட்டாரு, செயல்பட மாட்டாரு. சபிக்கப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பாஸ்டர் இருக்கிறாரு, இங்க உட்காந்து குடிப்பாரு, இங்க உட்காந்துன்னு ஸ்ப்ரைட் பாட்டில் கலந்து வச்சுக்கின்னு எனக்கு ஜூஸ் குடிச்சா தான் நல்லா இருக்கும், அதனால ஜூஸ் குடிச்சுக்கினே இருப்பாரு. அதில் பார்த்தா என்ன தான் இருக்கும்,
சரக்கு அதில் என்ன இருக்குது, மாற்றிக்க முடியலை. பெங்களூர் பட்டத்தில் சொல்கிறாங்க சரக்கு அச்சா தப்பாயா, ஏசுநாதரே சொல்லிக்கிறாரு ஒயின் குடின்னு, குடிச்சா தப்பா கேட்குறாங்க, குடிக்கிறாங்க. இன்னைக்கு பாவம் பாவமா தெரியல, ஏன்னா ஜென்ம சுபாவம் அவங்களை விட்டு பிரிக்க முடியல. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் உன் வாழ்க்கை புதுசா இருக்கணும், உன் ஜென்ம சுபாவம் மாற்றப்படணும். மாற்றப்படாத பட்சத்தில் உன் வாழ்க்கையில நீ எத்தனை மணி நேரம் முட்டு ஜெபமானாலும் மாறுதல் வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா நீ சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாடு ஐயா, புதிய ஏற்பாட்டிலேருந்து ஏதாவது வித்தியாசமா எங்களுக்கு சொல்ல ஐயா, இந்த ஜென்ம சுபாவம் எப்படி மாறுச்சுன்னு. ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. சரி, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அம்மா நிறைய பேர் தேடிங்கிறாங்கம்மா, இருமா எல்லாம் எடுத்துக்கிட்டோம்மா. இப்போ தான் சலசலன்னு ஏன்னா படித்தா தானே டக்குன்னு எடுக்க முடியும். அப்படியே பரட்டுற சத்தம் இது வரைக்கும் கேட்குது ஐயா, அந்த லாஸ்ட்டில் திருப்புறது. அம்மா படிக்க சொல்லட்டுமா? இந்த இருங்க ஐயா தேடிங்கிறாரு, இருங்க. பாருங்க ஐயா பக்கத்தோட சொல்கிறாரு. சே அம்மா இப்போ படிங்க அம்மா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்க முன்னாடி இருக்கிற ஊருக்கு போங்க, அதிலே பிரவேசிக்கும் போது, அதுல உள்ள போகும்போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று, இதை ஏன் அவுக்குறீங்கன்னு சொல்லி யாருன்னா கேட்டா, அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு வேணும். நீங்கள் தாங்க ஆண்டவருக்கு வேணும். உங்களை தேடி தாங்க இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஆண்டவருக்கு வேணுமா? யார் ஆண்டவருக்கு வேணுமா? யாருமா? கழுதை ஆண்டவருக்கு வேண்டுமா? இந்த கழுதையை தேடி போகும்படியா 2 பேரை அனுப்பிச்சாரு. கழுதனுடைய குணாதிசயம் என்ன சொல்லுங்க அம்மா? சரி, சுமக்கிறது. அப்புறம் வேற ஐயா சொல்றாரு, எட்டி ஒதுங்க அது. அப்புறம் வேற நிமிந்து நடக்காது. பாரு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. சே, எல்லாமே வேத பண்டிதர் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அப்புறம் வேற சத்தம் கத்தும். அல்லேலூயா. ஒரு கழுதை இங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஒருத்தரும் ஒரு நாளும் ஒருபோதும் ஏறினதே கிடையாது. அது புதுசா இருக்குது. அப்போ புதுசா ஒன்று இருக்குது, புதுசா ஒன்று கர்த்தர் சூஸ் பண்றாரு. சூஸ் பண்ண உடனே அதனுடைய குணாதிசயங்கள் கத்தும், எட்டி உதைக்கும். இது 2 தான் பிரதானமான அதனுடைய குணாதிசயமே. பழக்கம் இல்லாத யாரையும் மேலே ஏத்தாது. 3ஆவதா ஒன்று வச்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கலாம். பழக்கமே இல்லாத ஒருத்தரையும் அது ஏற்றாது. அதனால தான் அதை பழக்கப்படுத்துவாங்க. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை ஏற்றி அதை நடக்க பழக்க விடுவாங்க. இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும். ஏன்னா அந்த நாட்களில் கழுதை தான் டிராவல்ஸ். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி காரு டிராவல்ஸாக இருக்குதோ, ஆட்டோ ஒரு டிராவல்ஸாக இருக்குதோ, அது போல் அன்றைக்கி கழுதை தான் டிராவல்ஸ். அதனால் ஒரு கழுதையை யாருன்னா கொடுப்பாங்களா? டிராவல்ஸ் நீங்கள் உங்கள் ஆட்டோவை சும்மா கொடுப்பீங்களா ஊழியத்துக்கு? ஏமா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு? ஆடா, பெட்ரோல் வேலை விற்கிற வேலைக்கு பெட்ரோல் அது போட்டு விடையா, இட்டுன்னு வந்து 4 பேரை விடுறேன். ஆனால் அன்னைக்கு இயேசு சாமி சொல்லி அனுப்புகிற சீஷர்கள்கிட்ட, நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்க. யாராச்சும் கேட்டாங்கன்னா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள். சொல்லும் போது அவங்க கொடுத்துருவாங்க. நடந்ததா இல்லையா? ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லும்போது அங்கே அந்த மனிதனுடைய இருதயம் திறக்கப்பட்டுகிறது. அந்த மனிதனுடைய இருதயம் திறக்கப்பட்டதுனால தான் அன்னைக்கு வெளியேற பெற்றதாய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அந்த கழுதை என்ன பண்ணுறான்? சும்மாவே கொடுத்து அனுப்புகிறான். இன்னைக்கு நம்ம சும்மாவெல்லாம் கொடுக்க மாட்டோம். சும்மாவே கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இது வரைக்கும் யாரும் என்ன பண்ணல, ஏறலை, பழக்கம் இல்லை.
இப்போ அதை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். யார் இடத்துல அவிழ்த்து கொண்டு வராங்க? இயேசு கிட்ட அவிழ்த்து கொண்டு வராங்க. இயேசு கிட்ட வந்த உடனே அடுத்து என்ன செய்யறாங்களா? அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? இயேசு கிட்ட கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன போடுறாங்க? இது வரைக்கும் அது மேலே என்ன பண்ணதில்ல, எதுவுமே போட்டதில்ல, ட்ரெஸ்ஸை போடுறாங்க. இப்போ இது எப்படி தான் இருக்குது? அமைதியாக தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாரு? இயேசுவே அது மேலே ஏறி உட்கார்றாரு. பழக்கம் இல்லை, ஆனால் என்ன பண்ணுது? ஏற்றுக்கொண்டது. எப்போ இந்த 5 அறிவு படித்த ஒரு கழுதை இயேசு கிட்ட வரும்போது தன் ஜென்ம சுபாவத்தை மாற்றிக்கொண்டு இயேசுவுக்கு இடம் கொடுக்குமானால், 6 அறிவு படித்திருக்கிற அன்றைக்கு சவுல் இயேசுவுக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இடம் கொடுக்காமல் போனா. கழுதை தன் ஜென்ம சுபாவத்தையே மாற்றிக்கொண்டது. கத்தல, எட்டி ஒதுக்கல, சுமக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜென்ம சுபாவம் மாறும் அப்படின்னா முதல்ல என்ன தான் பண்ணாரு கர்த்தர்? முதல்ல உன் கட்ட அவிழ்ப்பார். கட்டப்பட்டிருந்த கழுதை, அடிமைத்தனத்திருந்த கழுதையை கட்டவிழ்த்தது போல நீ உன் ஜென்ம சுபாவத்தை மாற்றிக்கொள்ள உன் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயானால், ஆவியானவர் உனக்கு துணை செய்வாரானால், முதல்ல நீ எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாயோ அதில் இருந்தெல்லாம் கட்டவிழ்ப்பார். நீ எந்த சூழ்நிலை கட்டப்பட்டு இருக்கிறாய், எந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாய், அது படிப்பின் காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், குழந்தை பாக்கின் காரியமா இருக்கலாம், சமாதான குலைச்சலா இருக்கலாம், அது எதுவா இருப்பினும் கட்டவிழ்க்க அவரால் மாத்திரம் தான் முடியும். எந்த ஒரு மனுஷனாலும் கட்டவிழ்க்க முடியவே முடியாது. குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. அந்த கழுதைக்கு விடுதலை கிடைச்சதா இல்லையாங்க? இது வரைக்கும் எங்க எடுத்துட்டு போலாத, பழக்கப்படுத்தல, ஒரே இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. இது ஒரு நாளைக்கு வரும், அன்னைக்கு என்ன பண்ண நம்ம வேலையை செய்யலான்னு சொல்லி. ஆனா இயேசுக்கு எப்போ வேணுமோ அப்போ கட்டவிழ்க்கப்படுவாய். நீ எப்போ இயேசுக்கு வேணும்னு சொல்லி உன்னை தேடி வந்தாரோ உன் கட்டுகள் தான் எனக்கு அறுக்கப்படுது. கரங்களை தட்டி சந்தோஷமா ஒரு 10 நிமிஷம் கரங்களை தட்டி 10 செகண்ட் கரங்களை தட்டி ஆவியில நின்று, ஆண்டவரே என் வாழ்க்கையில கட்டப்பட்ட, என் குடும்பத்தில் பூட்டப்பட்ட, என் பிள்ளைகளிடத்துல கட்டப்பட்ட எல்லா கட்டுகளையும் அறுக்க முடியாது. ஷாகாபா ரீதா லாதா ரதா லாபா ஓ ஷிகாபா ரோதோடு யாந்தா ரபா லாதா. கட்டப்பட்ட கட்டுகளை கட்டவிழ்க்கிற அந்த வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய கட்டுகளை அறுப்பீராக. Shibarada la da 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 na kaba shekebere de le de 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 neshe de le kebere de la kabarudu yanda ba. Oh nandri 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 nandri. Thank you Jesus, thank you Jesus. ரெண்டாவது கட்டுகளை அறுத்தது மாத்திரம் இல்லாமல் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பழுதடைந்து போகாமல், கரைபடிந்து போகாமல் வரும் வரைக்கும் நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒரு நாளும் அதை அற்பமாக எண்ணக்கூடாது. அது தேவன் கொடுக்கிற இலவசமான ரட்சிப்பின் வஸ்திரம். ஒருவேளை இன்னைக்கு இலவசமாக எது கொடுத்தாலும் என்ன பண்ணாது, யாருக்கும் பிடிக்காது. அதனால் இலவசமாக எது வாங்கினாலும் அற்பமாக தான் நினைப்போம். ஆனால் உன் ரட்சிப்பு விலையேற பெற்றது. உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து தான் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் எந்த விதத்திலும் கரைபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்திருக்கிற ரட்சிப்பை ஒரு நாளும் அலட்சியமாக எண்ணக்கூடாது. அப்படின்னா உன் ஜென்ம சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். 5 அறிவு படித்த ஒரு கழுதையே இயேசுகிட்ட வரும்போது தன் ஜென்ம சுபாவத்தை மாற்றிக்கொண்டு தேவனுக்காகவே அதை அர்ப்பணிக்குன்னு சொன்னால், நீங்கள் எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவம் மாறணும். ஏன்னா உங்கள் ஜென்ம சுபாவம் எனக்கு தெரியாது, உன் ஜென்ம சுபாவம் உனக்கு தான் தெரியும். நீ எவ்வளவா பொய் சொல்லுவியோ அதை இன்றைக்கி சொல்லி, ஆண்டவரே நீங்கள் அப்புறம் பொய்யே சொல்லக்கூடாது ஆண்டவரே, நான் கெட்ட வார்த்தையே பேசக்கூடாதாப்பா, நான் திருடவே கூடாது ஆண்டவரே, நான் சபைக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஊழியக்காரனுக்கு உண்மையாக இருக்கணும், எந்த சூழ்நிலை தவறு செய்யக்கூடாது ஆண்டவரே. என் ஜென்ம சுபாவம் மாற்றப்படும், என் ஜென்ம சுபாவம் மாற்றப்பட நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும். என் ஜென்ம சுபாவை நேரத்துலேருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்கிறவங்களை மாத்திரம் ஆண்டவரே நீங்கள் அவன் ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாறட்டும். இல்லை தேவையில்லாத பக்கத்தில் அங்கங்கேயும் பேசி கொண்டு இருப்பாங்கன்னா அவன் ஜென்ம சுபாவம் மாறணும்னு அர்த்தம், கீழ்ப்படியலன்னு அர்த்தம். பலியிடுவதை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமமாயிற்று. இன்னைக்கு கீழ்ப்படிதலோடு கூட ஒரு சபையாராய், ஒரு குடும்பமாய் ஆண்டவரே எங்க ஜென்ம சுபாவம் மாற்றப்படட்டும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும்
சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவேல சேர்ந்து நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. இந்த நிறைவான ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நிச்சயம் உங்க ஜென்ம சுபாவங்கள் மாற்றப்பட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதான ஒரு காரியம், தேவ சித்தம் என்ன என்பதை நிதானிக்க வேண்டும். முதல்ல சொன்னேன், நாம் யார் என்பதை நிதானிக்க வேண்டும். நாம் நிதானித்தால் நம்முடைய ஜென்ம சுபாவம் மாற்றப்படும். ரெண்டாவது, தேவ சித்தம் என்ன என்பதை நிதானிக்க வேண்டும். எடுத்துக்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:15 சாரி 32. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. போதம்மா. இங்கே ஹோலி ஸ்பிரிட் எப்படி ஊற்றப்படுகிறதா அப்படின்னா, சாதாரணமாக ஒரு மனுஷனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது அல்ல, அது உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒன்று. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு சந்தோஷமாய் புரிஞ்சது? சத்தமா சத்தமா சத்தமா. ஒருவேளை நினைக்கிறாங்க, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பாஸ்ட் வந்து என் மேலே கையை வச்சா என்ன ஆகிடும்? என்ன ஆகிடும்? இன்னைக்கு அப்படி தான் ஒரு கூட்டம் ஒரு பக்கம் ஓடி நிற்குது. ஐயா உண்மைதானையா? ஓடி நிற்குது. அந்த பாஸ்ட் வந்து கை வச்சாரா நான் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருவேன், அந்த அனாயிட்டிங்கை நான் பெற்றுக்கொள்வேன், ஹோலி ஸ்பிரிட் என் கூட இருந்துருவார். சத்தியமாக இருக்க மாட்டார். சத்தியமாக இருக்கவே மாட்டார். உண்மையாக சொல்கிறேனே, தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். நீ தாகமாக எவ்வளவா இருக்கிறாயோ அவ்வளவாய் அந்த தாகம் தீர்க்கிற ஜீவ நதி அது உன்னதத்திலிருந்து ஊழியக்காரன் மூலியமாக கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதற்காக தான் உங்கள் சபையில் உங்கள் பாஸ்டர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இது அபிஷேகத்தின் முகாம், அங்கே போனால் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். உனக்குள்ள ஜென்ம சுபாவம் மாறணும். ஜென்ம சுபாவம் மாறி நீ தாகமாய் கர்த்தர் இடத்துல கேட்டாதான் அது உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படணும். சாதாரணமாய் கொடுக்கப்படுகிறது அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிஃப்டும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அனாயிட்டிங்கும் அது சாதாரணமாய் கொடுக்கப்படுகிறது அல்ல, அது உன்னதத்திலிருந்து நம்ம மேலே ஊற்றப்படும் மட்டும் உங்களால் ஹோலி ஸ்பிரிட்டை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க அனுபவிக்கும் போது வனாந்தரம் செழிப்பாய் மாறும். வயல்வெளிகள் செழிப்பான வயல்வெளி காடாய் மாறும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்தரம் வறண்டு போன ஒரு நிலம் அது செழிப்பான நிலமாய் மாறுமா? அது செழிப்பான நிலமாய் மாறி காடாய் மாறிடுமா? ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை 2 மரம் 2 செடி வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அது வறண்டு போன ஒரு இடத்துல ஒரு 2 செடியை வச்சு தண்ணியை ஊற்றி அந்த 2 செடி மாத்திரம் வளராதான், அது ஒரு பெரிய காடாகவே மாறிடுமா? எப்போ தெரியுங்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நடத்தப்படும் போது, ஆவிக்குரிய தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது, நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இடம் கொடுத்து அவருடைய செயல்பாட்டுக்குள்ளே வரும்போது தான் நீங்கள் உங்கள் வனாந்தரம் அது வயல் நிலமாக மாறும். அது வயல் நிலமாக மாறி வயல் நிலமாக மாத்திரமே இருக்காது, அது காடாய் மாறும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சித்தம் என்ன? வறண்ட நிலங்களை வனாந்தரமாய் மாற்றுவது. நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் வெளிப்பட நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஒரு டிசென்டிங் ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கிறார். மிருகங்களுக்கு இல்லாத ஒன்று மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவதற்கு தான் அது கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம்.
நீ எழுந்து நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் வீட்டுக்கு போ, அங்கே தங்கியிரு. அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். போதம்மா இங்க திரும்பி இந்த கதையை உங்களுக்கு கதையா சொல்லி புரிய வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தேவ சித்தம் என்ன என்பதை நிதானிக்கக்கூடிய ஒரு கிருபையை இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொண்டு போகணும். அல்லேலூயா. இங்கே தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம். தேசத்தில் கொடிய பஞ்சத்தினால என்ன இல்லை? தண்ணி இல்லை, மழை இல்லை, ஒரு வறட்சியான சூழ்நிலை. இந்த வறட்சியான சூழ்நிலையில் இங்கே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ என்ன பண்ண? போயிட்டு ஒளிஞ்சுக்கோ. எங்க ஒளிஞ்சுக்கோ? நீனா எப்பத்தாலும் கேள்வியே கேட்டு இருப்ப, பதிலே சொல்ல மாட்டியா? எங்கள் வாயை பிடுங்கணுன்னே பார்க்குறியா? சே இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் சொல்ல பழக பழக உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி ஆகிடும். நீங்கள் 4 பேருக்கு சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே கேரித்த ஆற்றங்கரையில் இப்போ தேவனாய் கர்த்தர் சொல்ல, நீ அங்கே போய் என்ன பண்ணு? ஒளிந்துக்கோ. அங்கே உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பாடும் காகம் கொண்டு வந்து கொடுக்கும். கொடுத்ததா இல்லையா? கொடுத்தது. தீர்க்கதரிசியுடைய வேலை என்னம்மா? அம்மா, தேவ சித்தத்தை நிறைவேற்றுது ஒண்ணு. அப்புறம் வேற தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனிதர்களுக்கு கேட்டு சொல்றது, தீர்க்கதரிசனம் உரைக்கிறது. சூப்பர். 2 வேற பரவாயில்லையா? அம்மா வேற ஏதாவது சொல்லுங்களேன். அட ஏதாச்சும் சொல்லுங்களம்மா. சொன்னா தானே நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு தெரியும். தீர்க்கதரிசியுடைய வேலை, ஊழியக்காரருடைய வேலை என்னன்னா, ராஜாக்களை அபிஷேகம் செய்வது, முன்னாடி நடக்க போகுது தீர்க்க தரிசனமாய் சொல்லி எச்சரிப்பது, முன்னாடி என்ன நடக்க போகுது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முன்னாடி என்ன ஆசீர்வாதம், பின்னாடி என்ன விளைவு என்பதை ஜனங்களுக்கு எடுத்துரைப்பது. இதுதான் எலியாவுடைய வேலை. இஸ்ரவேல் சமஸ்தானத்திலேயே பெரிய தீர்க்கதரிசி எலியா. எலியா போல ஒரு தீர்க்கதரிசியே கிடையாது. எலியா சொன்னா அப்படியே நடக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடு உள்ள மனுஷன், உபத்திரவங்களை அனுபவிக்கிற மனுஷன், நிந்தைகளை அனுபவிக்கிற மனுஷன். ஆனா அவன் சொன்னா வானத்தில் இருக்கிற மலை கூட நிற்கும். அல்லேலூயா. நீங்க சொன்னா நிக்காதா? சொன்னா நிக்கன்றங்க மாத்திரம். இன்னைக்கு தெரிஞ்சு பாரு ஐயா, எந்த அளவுக்கு நம்ம சபையை வளர்த்து வச்சுக்கிறேன்டா. இன்னைக்கு தெரிஞ்சிடும் பாரு, யாரெல்லாம் கை தூக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கை தூக்குங்க. ஏம்மா, விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நான் நம்புறேன் ஐயா, நான் சொன்ன நடக்கும் ஐயா. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயம் நீயும் ஒரு தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எலியா சொல்லிட்டாரு, போயிட்டான், ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா அவன் வேலையை அவன் செய்யல, சொன்ன வேலையை செய்யல. ஒரு வேலை இங்கே சபையில் ஐயா ஒரு வேலையை கொடுத்து, எப்பா இந்த வேலை செஞ்சுட்டு நீ சர்ச்சிலேயே இருந்துக்கோ அப்படின்னா, அவன் ஊருக்கு பயந்துக்கணும், வீட்டுக்கு பயந்துக்கணும், வேலை செய்ய சாப்பிட்டு சர்ச்சில் தூங்கி தானே சொல்லுறேன். டேய், தூங்குறதுக்கடா இங்கே வந்தேன், அதுக்கு அவனை வந்து இங்கே சர்ச்சில் இருக்க சொன்னேன். ஓயாமல் ஜாம் பண்ணினிரு, சோத்திரம் சொல்லினிருன்னு சொன்னேன். இன்னும் 5 நிமிஷம் சொல்கிறேன், தூங்கிடுறேன், சாப்பிட்றேன், தூங்கிடுறேன். இதுக்கடா அவனை அனுப்பிச்சேன். கேட்பாரா கேட்க மாட்டாரா? இந்த ஐயா கேட்பாரா? உங்கள் ஐயா கேட்பாரா? நல்லையா கேட்கணும். அந்த மாதிரி தான் கேட்டார். டே, உன்னை எதுக்கடா அனுப்பிச்சேன்? சாப்பிட்டு தூங்குறதுக்கடா. நீ கவலைப்படாமல் இருக்கணும், நீ அடுத்த வேலையை செய்யணுன்றதுக்காக உனக்கு போஷிக்கிறதுக்காக கொடுத்தேன். ஆனால் ஒரு நாளில் கேரித்த ஆற்றங்கரையில் தண்ணீர் வற்றி போனது. ஒரு நாளில் சாப்பாடு கொடுக்க வேண்டிய காக்கா சாப்பாடு கொண்டு வரல. ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க. கேரித்த ஆற்றங்கரையில் தண்ணீர் வற்றி போகலாம்.
காகம் கூட சாப்பாடு கொடுக்காம போகலாம், ஆனா கர்த்தருடைய கிருபை மாத்திரம் உன்னை விட்டு விலகாது. உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை விட்டு விலகாது, உன்னை விட்டு கொடுக்காது. அது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் அது உன்னை வழி நடத்தும், உன்னை எழும்பி பிரகாசிக்க செய்ய. ஒரு 10 செகண்ட் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில நிரம்பி, ஆண்டவரே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறீங்க, யார் வேணாலும் என்னை விட்டு போகலாம், எது வேணாலும் என்னை விட்டு போகலாம். என் மேல வச்சிருக்கிற அபிஷேகம் மாத்திரம் அது விட்டு விலகாது, என் மேல வச்சிருக்கிற கிருபை மாத்திரம் விலகாது, அது விலகவே விலகாது. அல்லேலூயா. இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்றாரு, நீ எங்க போ? சாரிபாத் ஊருக்கு போ. இந்த சாரிபாத் ஊர் யாருடைய ஊர்? கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்கள் அதனால தான் ஹிஸ்ட்ரி குரூப்பே எடுக்கிறது இல்லையா. எப்போ பார்த்தாலும் வரலாறு சொல்லினே இருப்பாங்க. அதனால நாங்கள் ஹிஸ்ட்ரி இது ஈஸியாக இருக்குது, அதை தான் எடுத்து படிக்கிறோம். அப்படி தானம்மா? அப்படி தானம்மா? ஆமாம், பரவாயில்ல, பாப்பா ஒத்துக்குச்சு. ஆமாம் ஐயா, அதெல்லாம் யாரையா மைண்டில் போட்டு வச்சுக்கிறது. இந்த எசபேலுடைய ஊர், அப்பாவுடைய ஊர் தான் அந்த சாரிபாத் ஊர். எங்க பிரச்சனையோ அங்கே தான் போக சொல்கிறார் கடவுள். ஒன்று எங்க போராட்டமோ அங்கே தான் இரு. வீட்டில் மாமியார் சண்டையா, உடனே வந்துரு, அவங்க எடுக்கிறா, நான் பார்த்துக்கிறேன் உன்னை சொல்கிற அம்மாங்க நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. போவாத போவாத, எனக்கு எங்க பிரச்சனையோ அங்கே தான் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவா. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை, எலியாவுக்கு மரண பிரச்சனை, செத்துருவோன்னு பயம். ஏன்னா எசபேலின் ஆவி அப்படி. நீங்கள் வேணா யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், எசபேலின் ஆவி எப்படியெல்லாம் கிரியை செய்யும், எப்படியெல்லாம் வேலை செய்யணும். அது பயங்கரமான பொல்லாத ஆவி. அந்த ஆவிக்கு பயந்து இங்கே ஆண்டவர் சொல்ற, எப்பா நீ சாரிபாத் ஊருக்கு போ. இஸ்ரவேல் சமஸ்தானத்தில் எலியாவை தெரியாத ஆளே கிடையாது. ஒருத்தனுங்க இவர் தான் தெரிஞ்சக்கூடிய தெரியாத மறைச்சு கூட வைக்கவே முடியாது. இப்போ தைரியமாக தான் ஊருக்குள்ளே போகிறான். ஊருக்குள்ளே போக முடியாது, ஏன்னா நுழைவாயில் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஊருக்கு வெளியில் இப்போ ஒரு அம்மா விறகு பொறிக்கின்னு இருக்குது. அப்போ இங்கே ஆண்டவர் கட்டளையாக சொல்கிறாரு, எப்பா ஊருக்கு வெளியில் ஒரு அம்மா விறகு பொறிக்கின்னு இருக்கும். அந்த அம்மா உன்னை பராமரிக்கும்படி, உன்னை போஷிக்கும்படி நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னமா பண்ணிட்டேன், நான் என்னமா பண்ணிட்டேன், நான் என்னமா பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லிட்டேன். சொல்லிட்டேன் போது இருக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நமக்காக என்ன பண்ணிட்டாரு, முன்னாடியே சொல்லி வச்சிட்டாரு. அப்போ நம்ம போனால் நம்முடைய வேலை என்னவா இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். போகலாம், பாதுகாப்பாக அங்கே இருக்கலாம், நம்மளை போஷிக்கிறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்க, சாப்பிட்டுன்னு இருக்கலாம். எப்போ தேசத்தில் பஞ்சம், தேசத்தில் கொடிய பஞ்சம், எங்கேயுமே சாப்பாடு கிடையாது, எங்கேயுமே தண்ணி கிடையாது, எல்லாரும் சேமித்து வச்சது தான் சாப்பிட்டு இதுக்கப்புறம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எலியா அப்படியே நடந்து போகிறாரு, அந்த அம்மா விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எலியா போய் என்ன பண்ணியிருப்பாரு, எலியா போய் நின்று இருப்பார்ல முன்னாடி, அந்த அம்மா முன்னாடி. ஆமாம் தானே? இப்போ உனக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஐயா கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் என்கிட்ட சொல்கிறார், எப்பா நீங்கள் போங்க. ஐயா செல்வராஜ் தானே, ஐயா செல்வகுமார் ஐயா கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் போனால் பசியோடு போகிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. நான் வந்து நிற்கிறாங்க, ஐயா உள்ளுக்கிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நான் யோசிச்சிருப்பேன், ஐயோ பசியும் பட்டினியுமா வந்திருக்கிறேன், இவர் என்ன வணக்கத்துக்கு மேலே வணக்கமாகவே சொல்லிங்கிறாரு. இவர் வேறு சொல்லிட்டேன்னு சொன்னார், இந்தமாரி பாஸ்டர் வருவார், பசியோடு வருவார், அவருக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணல, கண்டுக்கல. அப்போ எப்படி இருக்கும், எனக்கு கோபம் வரும். இன்னும் அந்த ஆண்டவர் சொல்லிட்டேன்னு சொன்னார், இங்கே சொல்லவே இல்லைன்னு இருந்தாலும் எனக்கு கண்டுக்கவே இல்லையே, அவன் பாட்டுன்னு வெறுக்கு பொறுக்கி நிற்கிறாங்க அந்த அம்மா, எதுவுமே பண்ணலையே. இப்போ தான் யோசிக்கிறாரு, என் மேலே வச்சிருக்கிற தரிசனம் என்ன, என் மேலே வச்சிருக்கிற திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன, என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை இப்போ எலியா தெரிந்து கொண்டு சொல்கிறாரு, குடி கொஞ்சம் தண்ணி எடுத்துனுவான். இன்னமும் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணல, விளங்கலை. சொல்லிட்டேன்னு சொன்னார், ஆனால் இந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, விளங்கலை. தண்ணி கொண்டு போகிற, தண்ணி கொண்டு உள்ளே போனேன்னா சரி சரி தண்ணி தான் கொண்டு வர, கொஞ்சம் என்ன பண்ண ரொட்டியும் கொஞ்சம் சுட்டு எடுத்துனுவா. இப்போ அந்த மாதிரி சொல்லுது, ஆண்டவனே நாங்களும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு செத்து போக போகிறோம், ஒரு மரண சூழ்நிலை, அடுத்த வேலைக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லை, முடிந்ததுல துவக்கத்தை கொடுக்கிறவர் தாங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அம்மா நினைச்சாங்க சாப்பிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. முடிவு, உன் வாழ்க்கையில் எந்த காரியம் முடிவுக்கு வருதோ அதில் தான் ஒரு துவக்கமே வச்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ எலியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்பா என்னை கொண்டு தான் இந்த குடும்பத்தை போஷிக்க போறியா,
அதுக்கு தான் என்னை என் வேலையை செய்கிறதுக்காக சும்மா தூங்கி கிடந்த என்னை தட்டி எழுப்பிடே நீ அங்கே போ, உன்னை கொண்டு ஒரு குடும்பத்தை போஷிக்கும்படியாய் காப்பாற்றும்படியாய் நான் உனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எலியாவுக்கு புரிந்து விட்டது. ஓகே. ஆனால் அந்த அம்மாவும் தன் மரண தருவாயில் கூட ஊழியக்காரனை கனப்படுத்தினாங்க, ஊழியக்காரனை போஷிச்சாங்க. ஐயோ, ஆண்டவன் மாதிரி நம்மளை தேடி வந்துட்டாரே, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படியாய் கொடுப்பார். கொடுத்தாரா இல்லையா? ஒரு பெரிய வறுமை தான், ஒரு வறண்ட சூழ்நிலை தான். ஆனால் கொஞ்சம் கொடுத்தாங்க, கொஞ்சம் விதைத்தாங்க, அவங்க வயல் நிலம் காடாய் மாறினது உண்மைனா இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சொல்லு, கொஞ்சமா விதைத்திருக்கிற என் வயல் நிலம் காடாய் மாறும், அவாந்திர நிலைகள் சூழ்நிலைகள் மாறும். ஜீவன் நீரூற்றாகிய கிறிஸ்து நிச்சயம் என்னோடு கூட இருக்கிறார். நான் தான் ஆவிக்குரியவன், நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்லி மாத்திரம் நான் முடிக்கிறேன், நமக்கு நேரம் இல்லாதனால. அடுத்து மூன்றாவது, ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். முதல்ல என்ன சொன்னேன்? நீ யார் என்பது நிதானிக்கணும். அப்படின்னா எதை விடணும்? ஜென்ம சுபாவம். சூப்பர். ரெண்டாவது, தேவ சித்தம் என்ன என்பதை நிதானிக்க வேண்டும். நிதானித்தால் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். வனாந்திரம் கூட வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி காடாய் மாறும். சரி, மூன்றாவது ஒரு காரியம், ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். ஆராய்ந்து நிதானிக்கணும் அப்படின்னா வேதத்திலேருந்து எந்த ஒரு தேவ மனுஷனையும் சொல்ல முடியாது, ஒருத்தரை தான் சொல்ல முடியும், ஒரே ஒருத்தர் தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு, ஒருவேளை உங்களுக்கெல்லாம் அது தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தரால் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து செயல்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல், கடைசியா லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தால், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். போதுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? 1, 2, 3, 4, 5, 6 நிறைய பேருக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. ஆனாலும் ஆவியானவர் உங்களை தெளிவுபடுத்துவாராக. அல்லேலூயா. இங்கே ஆராய்ந்து நிதானிக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரம்தான். எந்த ஒரு ராஜாக்களும் சரி, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சரி, எந்த ஒரு ராஜாவும் சரி, யாராலையும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய ஆராய்ந்து அளந்து பார்க்கிற அனந்த ஞானத்தை நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். அப்படி பிள்ளைகளாக நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம், இங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன அப்படின்னா, 18 வருஷமாய் வியாதியில கட்டப்பட்டிருந்த ஒரு அருமையான மகள், 18 வருஷமாய் கொஞ்சம் கூட தேவாலயத்தை விட்டு நீங்காமல் தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு மகள், 18 வருஷமாய் கிடைக்காத ஒரு விடுதலையை அந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து வந்து தான் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 18 வருஷமா பிரசங்கத்தை கேட்கலையா? 18 வருஷமா ஆராதனை செய்யலையா? 18 வருஷமா ஆசாரியர்கள் அந்த அம்மாவை பார்க்கலையா? பார்த்தாங்க. எல்லாம் எப்படி பார்த்தாங்க? சாதாரணமான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தேவ ஆலயத்தில் நுழையும் போது அங்கே 18 வருஷமாய் ஒரு அம்மா இருக்கிறதை கண்டு, அது பலவீனம் அல்ல, இது பிறந்ததிலிருந்து பலவீனம் அல்ல, இது பிசாசினாலே உண்டானது என்பதை ஆராய்ந்து நிதானித்து சொன்னாரு, இவளுக்குள்ள இருக்கிற ஆவியை வெளியே போ. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, எல்லாராலையும் நிதானிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானோட துணை இல்லாமல் யாராலையும் ஆராய்ந்து நிதானிக்க முடியவே முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
அல்லேலூயா. அவர் தான் பெரிய எக்ஸாம்பிள், அவர் தான் பெரிய எடுத்துக்காட்டு. அவர் எப்படி ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு சபைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். தான் கூட வந்த சீஷர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை உட்கொள்கிற நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருந்தார். இது பிசாசினால் கட்டப்பட்ட வியாதி, இது பிசாசினால் வந்த தரித்திரம், இது பிசாசினால் வந்த வறுமை, இது பிசாசினால் வந்த தடை என்பதை இயேசுவானவர் அறிந்து அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கும் அங்கிருந்த சீஷர்களுக்கும் சுற்றி இருந்த சபை விசுவாசிகள் யாவருக்கும் கற்றுக் கொடுத்தார். இது பிசாசினால் உண்டான வியாதி, கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனி. அப்படின்னா எப்படிங்க இருந்திருக்கும்? எத்தனை பேர் பின்னு வச்சிருக்கீங்க? இந்த சட்டையில எல்லாம் குத்துவீங்களே பின்னு, அதை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? வளைஞ்சிருக்கும்ல, அப்படிதான் அந்த அம்மா இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனி, இப்படி இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனி, பிசாசினால் கட்டப்பட்டிருந்த அந்த அம்மாவை இயேசு அவளுக்குள்ள இருந்த ஆவியை விரட்டின போது, பரிசுத்த ஆவியை அவள் மேலே கைகளை வைத்த போது அவங்க நிமிர்ந்தாங்களாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதான்? நீங்கள் சும்மா இருந்திருக்க மாட்டீங்க. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கூட நிமிர முடியல, ஆண்டவரே என் குடும்பத்தில் கொஞ்சம் கூட நிமிர முடியல, என் பிஸ்னஸில் கொஞ்சம் கூட நிமிர முடியல. ஆனால் ஆவியானவர் இன்னைக்கு உன்னை தொடர்றாரு. ஆவியான உனக்குள்ள இருக்கிற என்று விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நிச்சயம் நீ நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த. கரங்களை தட்டி ஒரு 5 செகண்ட் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நிமிர முடியாது இருக்கிற என் பலவீனத்தை, நிமிர முடியாம இருக்கிற என் காரியத்தை உங்க வார்த்தையினால, உங்க வல்லமையில கரத்தினால அதை தொட்டு நிமிர செய்யுங்க ஆண்டவரே. நிமிர்ந்து அவள் தேவனை மகிமைப்படுத்தினாளா? இன்னைக்கு நீங்க மகிமைப்படுத்த கரங்களை தட்டி ஷகா பாபா ஓ ஷிபா பாபா பாபா தலபா ரபா ரபா ஓ ஷேகே பாபா பாபா தலபா ரபா 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 கபரபா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே ஒரு விஷயம் கண்களை மூடி, ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன், தேவ சித்தம் என்ன என்பதை நான் அறிந்து கொண்டேன். நிதானிக்கக்கூடிய கிருபை எங்கிருந்து கிடைக்கிறது, அது எப்படி வருகிறது என்பதை தேவ ஆவியானவர் மூலியமாய், இந்த உலகத்தில் அவதரித்த இயேசு கிறிஸ்து மூலியமாய் நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கொண்ட சுவாமி. நாங்கள் எங்கள் கூட பேசுகிறவங்க அது யாராக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த நினைப்போடு கூட என் கூட பேசுகிறாங்க, எந்த நினைப்போடு கூட என் கூட பழகுறாங்க, இவங்களுடைய ஆவியம் என்னுடைய ஆவியம் ஒத்து போகுதா, அந்த பகுத்தறிகிற ஆவியை இயேசுவானவர் அன்னைக்கு கற்றுக் கொடுத்தது போல நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரே. ஆவிக்குரியவன் தான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க முடியுமே, வேற யாராலும் நிதானிக்கப்பட முடியாது, நிதானிக்க தெரியாது. ஆவியானவர் துணையோடு கூட, ஆவியானுடைய துணையோடு கூட ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரையும் ஆவிக்குரியவர்களாய் மாற்றி அபிஷேகத்தில் நிலைநிற்க வைத்து, குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில், பிசினஸ் ஸ்தலத்தில் நீர் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பதை அப்பா நீ நிர்ணயித்து காட்டும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடு. எல்லாம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும்
சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. மீண்டுமாய் நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவான ஆவியானவர் இவர்கள் வந்திருக்கிறபடியாலே அவருடைய நிந்தைகள் நீங்கள் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய ஜென்ம சுபாவங்கள் மாறி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய கிருபையை, அந்த பகுத்தறிகிற ஆவியை, அந்த டிசெண்டிங் ஸ்பிரிட்டை அருமையான பிள்ளைகள் யாவருக்கும் நீ கொடுத்தபடியாலே நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி பிரைசலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்கிற தலைப்பில் கர்த்தர் நமக்கு கொடுத்த 3 வார்த்தைகளுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுமே. பாவம் கழுவி தூய்மையாக்கி ஜீவ பாதையில் நடத்திடுமே. பாவம் கழுவி தூய்மையாக்கி ஜீவ பாதையில் நடத்திடுமே. எலியாவின் ஜபங்கேட்டு வந்தவாரே தேசத்தில் அக்கினி தந்தவாரே. எலியாவின் ஜபங்கேட்டு வந்தவாரே தேசத்தில் அக்கினி தந்தவாரே. கர்த்தர் தெய்வம் கர்த்தர் தெய்வம் என்று ஜனங்கள் கதறினாரே. கர்த்தர் தெய்வம் கர்த்தர் தெய்வம் என்று ஜனங்கள் கதறினாரே. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுமே. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுமே. என் பாவம் கழுவி தூய்மையாக்கி ஜீவ பாதையில் நடத்திடுமே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கி ஜீவ பாதையில் நடத்திடுமே.